1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் எனக்கு இருக்கு. யார் என்ன சொல்ல முடியும்? நீயே அதை சாப்பிடுற, நீயே அங்க போற, நீயே அங்க நிக்கிற, நீயே இதை செய்யறன்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ண ஆள் தேவையில்லை. ஏன்னா யூத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எல்லாம் என் இஷ்டம், நான் என்ன வேணா பேசுவேன், நான் எங்க வேணா போவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன்ட்டு. ஆனா பவுல் என்ன திரும்ப சொல்றாரு? அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில சில காரியங்கள் நமக்கு உண்டு. கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு, சில காரியங்களை அனுமதிக்கல. இன்னைக்கு அதுதான் பவுல் சொல்லுகிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு தகுதியா இருக்காது. ஆமென். சோ இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நமக்கு எல்லாமே அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் கடவுள் நம்ம முன்னாடி தான் வச்சிருக்கிறாரு. எதையுமே ஆண்டவர் ஒளிச்சு வைக்கல. ஏன்னா சில காரியங்களை நாம அது எடுக்க கூடாது. பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி இருக்கு, அதை மட்டும் நீங்க புசிக்க கூடாதுன்னு சில காரியங்களை ஆண்டவர் அங்க பேசி இருக்கிறாரு. ஒரு சில விஷயங்களை தடை பண்றாரு. அப்போ தடைன்னு உனக்கு ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஏன் தடை பண்ணோம்? ஏன் ஃப்ரெண்ட் கூட பேசுறது, நான் ஃப்ரெண்டு கூட போக கூடாதா? ஏன் நான் என் மொபைல்ல நான் இதெல்லாம் பார்க்க கூடாதா? நான் இது செய்யக்கூடாதா? அப்படின்னு எல்லாவற்றுக்குமே முரண்பாடா பேசுது. பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல மத்தவங்களாகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், இல்ல கூட இருக்கிற பெரியவங்க யாராவது ஏன் இதை பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டா போதும், உடனே அப்படியே உயிரே போற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியது. இல்ல இன்னைக்கு சத்தியத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. நோன்னு சில காரியங்களை சொல்லுங்க. நண்பர்கள் கூப்பிடும் பொழுதும் சரி, இல்ல மற்ற காரியங்கள் செய்யும் பொழுதும் சரி, சில காரியங்களை அவங்க உங்களுக்கு ஒரு ஆப்ல ஏதாவது அனுப்புனா அதை டக்கு நீங்க எடுத்து அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சில விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனா அது உனக்கு தகுதியா இருக்காது. அருமையான பிள்ளையே, யோசித்து முடிவு பண்ணுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, இதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கணும். யோசித்துதான் காரியத்தை செய்யணும். நோன் சொல்ல பழகி கொள்ளுங்க. இல்ல இது எனக்கு தகுதியா இருக்காது, இது கர்த்தர் பார்வைக்கு நல்லா இல்ல, இந்த வார்த்தை நான் பேசக்கூடாது, இந்த இடத்துக்கு நான் போக கூடாது, இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது, இது தகுதியா இருக்காதுன்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பார். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஆண்டு கொள்ள அதிகாரம் இருந்தாலும் தகுதியா இராததை நீ ஆண்டு கொள்ளாதே. நீ கிறிஸ்துவ பிள்ளையா வாழ பழகு. கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென்.